வணக்கம். ஓம் குருவே போற்றி. வெல்கம் டு ஸ்ரீ யோகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான புக்கு பாருங்கள். ராமதேவர் வைத்திய காவியம் 1000 அப்படிங்கிற புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா யாக்கோபு என்னும் ராமதேவர் வைத்திய காவியம் 1000 தாமரை பதிப்பகம். இது வந்து சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா ஞானம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. இதில் வந்து ஒரு முக்கியமான சாப்டர் பார்த்திங்கன்னா பஞ்சபோத சரக்குகள். பஞ்சபோத சரக்குகள் பார்த்திங்கன்னா சித்தர்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரகசியத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நிறையா நூலில் பிரிச்சிருக்கு. அகத்தியர் ஒரு இடத்துல சொல்லுவார், மற்ற சித்தர்கள் ஒவ்வொரு இடத்துல சொல்லுவாங்க. இது வந்து வைத்திய காவியத்தில் வந்து பஞ்சபோத சரக்குகள் சொல்கிறாரு. கடை சரக்கு கிடையாது. இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், வைத்தியர்களுக்கு தெரியும். கடை சரக்குங்கிறது மட்டும்தான் நீங்கள் கடையில் வாங்க முடியும். சித்தர்கள் அது கூட பார்த்திங்கன்னா அவங்க வார்த்தையை சொல்கிறாங்க. பஞ்சபோத சரக்குங்கிறது கண்டிப்பாக வந்து வெளியே கிடையாது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். பஞ்சபோத சரக்குகள் பற்றியும் பேசியிருக்கோம். இது வந்து ராமதேவரோட. இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா யாக்கோபு எனும் ராமதேவர். யாக்கோபு இங்கேருந்து ராமதேவர் இங்கேருந்து துபாய் போய் பார்த்திங்கன்னா போகர்கிட்ட வந்து அந்த உபதேசம் வாங்குறதுக்காக பார்த்திங்கன்னா யாக்கோபுன்னு அந்த மதமே மாறி போகிறாரு. அதெல்லாம் தனி நூல். அந்த நூலில் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற பஞ்சபோத சரக்குகள் விஷயம். இது வந்து எப்படி வந்து இந்த பஞ்சபோதங்கள்னால் இந்த அஞ்சு சக்கரம் பார்த்திங்கன்னா 5 பஞ்சபோத சரக்குகளும் பார்த்திங்கன்னா பஞ்சபோத நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ம் வந்து 5 விதமான சரக்குகளில் ஒவ்வொன்றும் என்னென்ன பேரில், நிலம்னா என்ன, நீர்னா என்ன, நெருப்புன்னா என்ன, வாயுன்னா என்ன, அதில் எவ்வளோ டிவிஷன், எத்தனை விதமான ஹார்மோன்ஸ் சுரக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பல விதமான பேரில் குறிப்பிடுவாங்க. இது வந்து அவங்களுடைய மெத்தடு. உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிருத்திவிங்கிற நிலத்தை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பல விதமான பேர் கொடுப்பாங்க. இதில் வந்து ஒரு 10-13 பேர் கொடுக்குறாரு. ஆனால் நூற்றுக்கணக்கான பேர் வச்சுருப்பாங்க. அதனால் வந்துங்க அது படிக்க வந்துடு. ஆனால் முக்கியமான மேஜர் ஹார்மோன்ஸ் பற்றி அவர் பேசுகிறாரு. இவர் சொல்கிறது எல்லாமே ஹார்மோன்ஸ் தான். நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அந்த உள்ள செக்ரிகேட் ஆகிற சுரக்கிற ஹார்மோன்ஸ் தான் சொல்கிறாரு. இதில் அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ராமதேவர் வைத்திய காவியம் பக்கம் 224 பிருத்திவி வகுப்பு அப்படின்னு ஆரம்பித்தார். பிருத்திவி வகுப்புன்னா கிளாஸ் கிடையாது. பிருத்திவி வகுப்புங்கிறது பார்த்திங்கன்னா டிவிஷன். பிருத்திவியோட மூலக்கூறுகள், பிருத்திவியோட செக்ஷன்ஸு, பிருத்திவியோட பார்ட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிருத்திவிங்கிற நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரத்துடைய டிவிஷன்ஸ், பார்ட்ஸு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதோட பை ப்ராடக்ட்ஸ் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். வகுப்புனாவே பார்த்திங்கன்னா டிவிஷன் அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கணும். பிருத்திவி வகுப்பு. தானென்ற மச்சமுனி எண்ணூறும் பாரு, சகல கருமானமெல்லாம் தானே தோன்றும். மச்சமுனி எண்ணூறும் பாருன்னா அந்த நூலையும் பாருங்கிறாரு. இங்கே ராமதேவர் வந்து அதை சொல்கிறாரு. மச்சமுனி நூலையும் பாருங்கள். அதில் சகல கருமானம் எல்லாம்னா அதுக்குண்டான சீக்ரெட்ஸு, சகல சீக்ரெட்ஸும் அதுலேயும் தோணும். ஊனென்ற கருமானம் பஞ்சபூதம் உண்மையுடன் அதில் வகுப்பு உரைக்க கேளு அப்படிங்கிறார். ஊனென்ற கருமானம் பஞ்சபூதம் உண்மையுடன் அதில் வகுப்பு உரைக்க கேளுங்கிறார். அதில் வகுப்பு பஞ்சபோத சரக்கில் பார்த்திங்கன்னா பஞ்சபோத சரக்கில் அதில் டிவைட் பண்ணி சொல்கிறேன், அதில் இருக்கிற டிவிஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேனென்ற பிருத்திவியில் சேர்ந்த மார்க்கம், தேனென்ற பிருத்திவியில் சேர்ந்த மார்க்கம் செப்புகிறேன் கருக்குருவாய் செப்புரேன் யான் அப்படிங்கிறார். கருக்குருவாய் பிருத்திவியில் சேர்ந்த மார்க்கம். பிருத்திவியில் இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரத்தில் பிருத்திவிங்கிற இடத்துல நிலம்ங்கிற அந்த பூதத்தில் இருக்கிற டிவிஷன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். அதில் என்னென்ன விஷயம் இருக்குதுங்கிற அதோட சாப்டர்ஸ், அதோட டைட்டில்ஸ், அதில் இருக்கிற விஷயம் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அதில் என்னென்ன சீக்ரெட்ஸ்ன்னு சொல்கிறாங்கிறாரு. பாருங்கள், கருக்குருவாய் சொல்லுகிறேன், அதுதான் வந்து சீக்ரெட்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கோன் என்ற தங்கமடா மண்ணுமாச்சு. அப்போ மண்ணுங்கிறதே தங்கம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் வந்து தங்கம் பண்ணுறேன், ரசவாதம் பண்ணுறேன், சித்தர்கள் தங்கத்தை வந்து செஞ்சு வந்து அவங்க சாப்பாட்டு கலவாக விற்று சாப்பிடுவாங்க. இது ஒரு பைத்தியம் பேசிகிட்டு இருக்குது. அவன் தனியாக வீடியோ போடும். அவன் 4 வருஷம் ஆனால் இதையே தான் சொல்கிறான். சித்தர்கள் தங்கம் பண்ணி அவங்க வந்து இந்த சாப்பாட்டுக்காக வச்சுக்குவாங்களாமா. ஏன்டா சித்தர்கள் அவ்வளவு கேவலமாக பிச்சைக்கார ரேஞ்சுக்காக பேசுவேன். அவனை தனியாக ரோஸ்ட் பண்ணுவான், நல்லா வறுத்தெடுப்பான். அவன் திருந்துற மாதிரி தெரியல. அவனால் அவன் கண்ணாமொழியில் தோண்டி தனியாக பண்ணுவான். கோன் என்ற தங்கமடா மண்ணுமாச்சு குருவான இந்துப்பு கல்லுப்பாமே அப்படிங்கிறாரு. தங்கம் அதாவது இந்த சுவாதிஷ்டானத்தை என்னன்னு சொல்ல வரும், தங்கம் அதுதான் மண். குருவான இந்துப்புங்கிறதும் அதுதான், கல்லுப்புங்கிறது அதுதான். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற இந்துப்பெல்லாம் கிடையாது. புரிஞ்சுங்களா?
எல்லாமே இப்படி தான் கொடுப்பாங்க. கல்லுப்புங்கிறது தான் நீங்கள் வந்து கடலில் கிடைக்கிற கல்லுப்பை கொண்டாந்து காய்ச்சறது, நடுக்கடலில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து காய்ச்சறது, இதெல்லாம் வந்து புரியாத்தனம் அறியாத்தனம். நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக வாழ்க்கை பூரா. எதுவுமே கண்டுபிடிக்கல பண்ணி பாருங்கள். ஆமாப்பா, கல்லுப்பு தொட்டி சிங்கி. சிங்கி வித்தைங்கிறது இப்படி தான் பார்த்துங்க. சிங்கி வித்தைங்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சுவாதிஷ்டான பயிற்சி தான். சிங்கி வித்தைங்கிறது அதுதான். அந்த உகாரத்தை மேலே கொண்டு போய் எல்லாம் பல விதமாக பேர் சொல்லுவாங்க. இதே வாசி பயிற்சி, சிவயோகம், எது வேணால் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராஜராஜாங்க யோகம், எப்படி சொன்னாலும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மேட்டர் தான், ஒரே பயிற்சி தான். பல விதமாக வந்து சொல்கிறது அவங்களுடைய ஏதோ ஒரு வகையில் அவங்க போய் சேரட்டுங்கிறத சொல்கிறாங்க. கல்லுப்பு தொட்டி சிங்கி. அப்படி தொட்டிங்கிறது மாதிரி தான், சிங்கிங்கிறது மாதிரி தான். அசைவான காரம் முகிர் பவளப்புற்று அப்படிங்கிறாங்க. அசைவான காரம்ங்கிறது மாதிரி தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவாதிஷ்டானம் தான் காரம்ங்கிற இடம். முகில்ங்கிறது மாதிரி தான். பவளப்புற்றுங்கிறது மாதிரி தான். பவளம் புற்று எல்லாமே அதுதான். நாமப்பா சொல்லுகிறோம் அப்ரேகம் காந்தம். அப்ரேகம்ங்கிறது மாதிரி தான். காந்த சத்துங்கிறது மாதிரி தான். நடுவான சிலா சத்து நாதமோடு உவர்தான் அப்படிங்கிறார். உவர் மண் எடுத்து பார்த்திங்கன்னா அமரி முப்பு உற்பத்தி ஒன்றுருக்கு. அமரி வந்து காய்ச்சல்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓர் மண்ணில் தான் போய் பார்த்திங்கன்னா அந்த முப்பு பூக்குன்னெலாம் சொல்லுவாங்க சித்தர்கள். பரிபாஷையில் சொல்லுவாங்க பாட்டில். அந்த ஓர் மண் தேடு, ஒவ்வொரு நிலத்தை தேடுன்னெலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மண்ணில் போய் அந்த ஒவ்வொரு நிலத்தில் போய் அந்த மண்ணை வந்து தோண்டி எடுத்து இப்படி எல்லாம் வந்து பரிபாஷையை சொல்லுவாங்க. இதுதான் பார்த்துக்க. சிலாசத்து நாதமோடு உவர் தான். சிலாச்சத்தும் அதுதான், நாதம்ங்கிறதும் அதுதான், உவருங்கிறதும் அதுதான். தாமப்பா சொன்ன 13 தானே. இந்த 13 விஷயம் தான் பார்த்திங்கன்னா தனுமான பிருதிவியின் மார்க்கமாகும். காமப்பா கருவதனால் கண்டுகொண்டு கருணை வர பிருதிவியை கண்டுவார். இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் பிருதிவியை பாருங்கள், பிருதிவி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற. பிருதிவியை கண்டுவாருன்னா பிருதிவிக்குள்ள இத்தனை விஷயம் இருக்குது, எவ்வளவு பேரும் அதுக்கு சேர்ந்தது தான், இவ்வளவு உற்பத்தி அங்கே இருக்குது, இத்தனை ஹார்மோன்ஸ் வந்து அங்கே சுரக்குது. இதுதான் வந்து சயின்டிஃபிக்காக சொல்கிறோம்னா புரிஞ்சுங்களா. இது வந்து சயின்ஸுக்கே தெரியாமல் இருக்கலாம், அது இனிமேல் தான் போய் கண்டுபிடிக்கலாம். இல்லை இதை விட எச்சு கம்மின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் சித்தர்கள் வாக்குக்கு மேலே யார் என்னன்னு சொல்ல முடியாது. இது வந்து பிருதிவி. அடுத்தது பாருங்கள், அப்பு வகுப்பு. அப்போடைய டிவிஷன்ஸ், அது நீர்த்தன்மை, நீரோடைய டிவிஷன்ஸ். திருமால் இருக்கிற இடம் நீர்த்தன்மை, இந்த திருமால் தத்துவம் எல்லாமே தான். பாரப்பா பிருதிவியின் வகுப்பு சொன்னேன், பதிவான அப்பினோட வகுப்பு கேளு. ஆரப்பா அறிவார்கள் காரியந்தான். காரியம் அப்படிங்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த சொல்கிறார். அதாவது அப்புவோடைய இடம். அப்புங்கிறது பார்த்திங்கன்னா மணிபூரகம். மணிபூரகம் பார்த்திங்கன்னா அப்புவோடைய இடம். அது வந்து காரியம் அப்படிங்கிறாரு. ஆதி என்ற ஈயமடா அப்பு அப்படிங்கிறாரு. ஆதி என்ற ஈயம்ங்கிறதும் அப்புங்கிறாரு. ஆதி ஈயம் அப்படிங்கிறாரு. அதுதான் வந்து காரியம். பேரப்பா சாரமுடன் சக்தி காரம் அப்படிங்கிறார். பேரப்பா சாரமுடன், சாரம்ங்கிற இடம் பார்த்திங்கன்னா காரம்ங்கிறது கீழே சுவாதிஷ்டானம், சாரம்ங்கிறது பார்த்திங்கன்னா மணிபூரகம். உண்ட சாரம்னு சொல்லுவாங்க சித்தர்கள். சில இடத்துல விளக்கமாகவே சொல்லுவாங்க, அன்னம் உண்ட சாரம் அப்படிம்பாங்க. நம்ம சாப்பிட்ட ஜூஸ், நம்ம என்னென்ன சாப்பிட்டோமோ, தண்ணியாக இருந்தாலும் சரி, ஜூஸாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அந்த சாறு ஊரை எங்கே இருக்குதுன்னா மணிபூரகத்தில் குடலில் போய் சேருது, வயிற்று பகுதியில் தான் சேருது. அந்த சாறு தான் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா இந்த சக்திக்காரம் அப்படிங்கிறார். சக்திக்காரம் அதுதான், சாரம்ங்கிறது அதுதான். பிளமான கௌரியுடன் குதிரைப்பல்லு. சூப்பரான, நல்லா பாருங்கள், குதிரைப்பல்லுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபிசிக்கலாகவே இருக்கும், அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஃபிசிக்கலாகவே இருக்குது இந்த இடம். கௌரியுடன் குதிரைப்பல்லு. கௌரிங்கிறது இதுதான், குதிரைப்பல்லுங்கிறது இதுதான். காரப்பா வெள்ளை பாசானம் கெந்தி கனமான ஞானி தலை நண்டோடாமே அப்படிங்கிறார். பாருங்கள், வெள்ளை பாசானம் கெந்தி கனமான ஞானி தலை நண்டோடாமே அப்படிங்கிற. நண்டு ஓடு, நண்டு எல்லாம் பார்த்தீங்களா, அதாவது நீர் சம்மந்தப்பட்டது. நண்டு இதெல்லாம் வந்து நீர்வாழ் உயிரினங்கள். அப்போ நீர் உள்ள இடம் பார்த்திங்கன்னா மணிபூரகம், நீர் தத்துவம். இந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க. இது வந்து தெரியாதப்போ நம்ம நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு உணர்த்துவாங்க. அது சம்மந்தப்பட்டது, மண் சம்மந்தப்பட்டது. ஒரு புற்றுன்னு வருது. இப்போ சுவாதிஷ்டானத்தில் பார்த்திங்கன்னா புற்றுன்னு வருது. புத்து என்னெல்லாம் இருக்குது, மண்ணுனால இருக்குது, மண்ணில் தான் வருது. தங்கம் எங்கே இருக்குது, மண்ணுக்குள்ளே தான், கீழே தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பரிபாஷை சொற்கள். இப்படி தான் கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறதுனால தான் கரெக்டான ஆளுக்கு போய் சேருங்கிறது அவங்களுடைய மெத்தட். அவ்வளோதான். நண்டோடு, ஆமாடா நண்டோடு முட்டை தானும். நண்டு ஓடோட முட்டைன்னு சொல்கிறாங்க. மசைவான நத்தை சங்கு கிழிஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்களா. நீர்வாழ் உயிரினங்கள் பாருங்கள், நத்தை சங்கு கிழிஞ்சி. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெவ்வேறு இடத்துல அசவாதம் சொல்லும்போது கிழிஞ்சி வந்து ஒரு பழம் போடு, நத்தை கொண்டு வந்து அரைச்சி பண்ணு,
சங்கு கொண்டு வந்து ஒரு ஒரு 15 பழம் போடு, ஒரு பழம் சங்கு போடு, இப்படி எல்லாம் வந்து சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பூராமல் இப்போ நம்மளுடைய மணிபூரகத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த அப்புங்கிற இந்த தத்துவத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹார்மோன் சொல்கிறாங்கிறது வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பஞ்சபூத சரக்குகளே நம்ம தான் வந்து வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம தான் போட்டிருக்கிறோம் பஞ்சபூத சரக்குகள். எல்லாருமே புரியாமல் தப்பாக வந்து விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்துங்க இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தும் போது உணர்த்துவாங்க. நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7-8 வருஷம் கழிச்சு தான் இதை வந்து காட்டி கொடுக்குறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இவ்வளோ கிளியராக இருக்குது. ராமதேவர்கள் சூப்பராக இருக்குது. முட்டை தானம் அசைவான நத்தை சங்கு கிழிஞ்சியோடு ஆமாடா சொன்ன இனம் 13 தான் சங்கையுள்ள அப்பினோட வகுப்பு. இந்த 13 தான் நான் சொன்ன 13 அப்பினோட செக்ஷன் டிவிஷன் அப்படிங்கிறார். நாமடா சொன்னபடி பஞ்சபூதம் நாடி நன்றாய் பார்த்தறிந்து குருவை பண்ணு. புரிஞ்சுங்களா? குரு மருந்து பண்ணுறதுக்கு இதுதான் வழி. குரு மருந்து நாம் எங்கேயுமே சொல்ல, யாரும் சொல்ல, யாரும் சொன்ன மாதிரியும் தெரியல, சொல்கிறவும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். அது வந்து நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த ரகசியம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த திருட்டு பசங்க நிறையா பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறவரையே இதெல்லாம் கேட்டு நம்ம வீடியோவும் கேட்டு நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அந்த குரு மருந்துங்கிற விஷயம், குருங்கிற ரகசியம் வந்து நமக்கு அனுமதியே கிடையாது. நீங்கள் ஒரு கோடி டாலர் கொடுத்தாலும் நாம் வந்து வாய் திறக்க முடியாது. அது வந்து அந்த தகுதி வந்து அந்த அத்தனை வருஷம் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் யாரும் இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க, தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டுன்னு நாமளும் விட்டுட்டுருக்குறோம். அதை நாம் நிர்வகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க லெவல் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அவ்வளோதான். பாருங்கள், சொன்னபடி பஞ்சபூத நாடி நன்றாய் பகுத்தறிந்து குருவை பண்ணு அப்படிங்கிறார். அது இந்த நாம் சொன்னபடி இந்த சரக்கெல்லாம் பார்த்து குருவை பண்ணு போமாடா. குருவை பண்ணுன்னு சொல்கிறாங்க. குருவை போய் கும்பிடு, குருவை போய் வந்து தேடு, குருவை வந்து காப்பாற்று. குருவை காப்பாற்றுங்கிறது உள்ளுக்குள்ள தான். குருவை பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ குரு மருந்து பண்ணுன்னு அர்த்தம். இந்த குருவை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நம்ம குருஜி மகாமுக்கு அப்படி செய்வீங்களா? போமையா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரே எழுத்துல முடிச்சுட்டு போயிடுவாங்க. குருவை பண்ணு அப்படிங்கிறதுலேயே வந்து எந்த நாயும் குரு கிடையாதுன்னு வந்துடும். எந்த நாய் உயிரோடு இருக்கிற நாய் எவனுமே குரு கிடையாது. இந்த மனசு உருவத்தில் இருக்கிற நாய்களில் குரு கிடையாது. நீங்களாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. போமடா சகல வழி ஓடி போகும். பாருங்கள், போமடா சகல வழி ஓடி போகும் புத்தியுடன் தேய்வை நீ புகழ கேளு. அடுத்தது பாரு, தேய்வு சொல்கிறேன். தேய்வோட டைரக்ஷன் கேளு, டிவிஷனை கேளு அப்படிங்கிறாரு. கேளப்பா தேயியோட மார்க்கம் கேளு, தேயியோட மார்க்கம் கேளு அப்படிங்கிறாரு. அதாவது தேய்ங்கிறது பார்த்திங்கன்னா தீ. நம்ம அநாகத்தை சொல்கிறாரு, சிகாரத்தை சொல்கிறாரு. அதோட டிவிஷனை கேளு. கிருபையுள்ள செம்பது தான் தேய்வாகும். எல்லாமே தெளிவாக வந்துடுது. பார்த்திங்கன்னா செம்பு, வெள்ளி வந்து மணிபூரகம். இது எல்லாமே பஞ்சபூத உலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல சொல்லுவாருங்க, தேய்வு வந்து செம்பது தான் தேய்வாகும். வேளப்பா வெடியுப்பு சவுட்டுப்பு தான். வெடியுப்புங்கிறது அதுதான், சவுட்டுப்புங்கிறது அதுதான். வெடியுப்பு போய் கேட்டு பாருங்கள். நம்ம கடையில் சித்த வைத்திய கடையில் கொடுப்பாங்க. கடை சரக்கில் கிடைக்கும் வெடியுப்பு. நீங்கள் இதை சொல்கிற அத்தனையும் அவங்க கொடுப்பாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. வைத்திய காவியத்தில் சொல்கிறாரு, பஞ்சபூத சரக்கு பற்றி தான் பேசுகிறாரு. இது எவனை வேணால் நான் சேலஞ்சு பண்ணுவேன். எவ்வளோ பெரிய அறிஞர் இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ பெரிய வைத்தியர் இருந்தாலும் சரி, நீங்கள் இது வந்து அதுதாங்கிறது ப்ரூவ் பண்ணவே முடியாது. கடை சரக்கு வேறு, பஞ்சபூத சரக்கு வேறு. நீ வாழ்க்கை பூரா நீ தேடிட்டு இருந்தாலும் தேடி சாக வேண்டியதுதான். நீ ப்ரூவ் பண்ணவே முடியாதுண்ணா. அது வந்து நம்ம வந்து இது விழிப்புணர்வாக தான் கொடுக்குறோம். இது வந்து தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க வேண்டியதான், தெரியாதவன் அதையவே அரைச்சி சாக வேண்டியதுதான். ஒன்றும் நடக்காது. புரிஞ்சுங்களா? வெடியுப்பு சவுட்டுப்பு தானும் மேலான கந்தகமும் சிலை சவ்வீரம் அப்படிங்கிறார். கந்தகம் சிலை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கந்தகம்ங்கிறது இதுதான், சிலைங்கிறது இதுதான், வீரம்ங்கிறது இதுதான். ஆளப்பா அரிதார நிமிலை நாகம். அரிதாரம்ங்கிறது சிகாரம். முதலில் நிறைய வந்திருக்கு அந்த பாட்டில் சொல்லிக்கிறார். அரிதாரம் நிமிலை நாகம். நிமிலைங்கிறது அதுதான், நாகம்ங்கிறது அதுதான். அடங்காத வெண்கலமும் இந்திர கோபம் அப்படிங்கிறது. அடங்காத வெண்கலமும் இந்திர கோபம் அப்படிங்கிறது. இந்திர கோபங்கிறது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்திர கோப பூச்சின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோபங்கிறது பார்த்திங்கன்னா அந்த குணம் வந்து பார்த்திங்கன்னா சிகாரத்தோட குணம். கோபம், பாசம், அன்பு, இது எல்லாமே சிகாரத்தோட குணம். அந்த சக்கரத்தோட வேலை, அந்த குணத்தை அதோட கேரக்டர் தான். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோபம், இந்திர கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாளப்பா வெளும்புடனே மயிரும் கூட்டி சங்கையுள்ள 13 தேய்வாமே அப்படிங்கிறார்.
தாளப்பா எலும்புடனே மயிரும் கூட்டி சங்கையுள்ள 13ம் தேய்வாமை அப்படிங்கிறார். இது வந்து எலும்பும் மயிரும் கூட்டிங்கிறது பயிற்சி, புரிஞ்சுங்களா? பயிற்சி வந்து சொல்கிறாரு இந்த இடத்துல. இது இப்படி தான் சொல்லுவாங்க. மயிரும் கூட்டினா உங்களுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா உட்காந்து அதையும் சேர்த்து அரைச்சிடுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? எலும்பும் மயிரும் கூட்டின்னு வருது. எலும்பு என்ன மனசு எலும்பா எந்த எலும்பும் தெரியல, அதையும் அரைச்சிடுவானுங்க. மண்டையோட்டத்தை வந்து பொடி பண்ணுங்க, மண்டையோட்டை பொடியை செய்துன்னு பாட்டில் வரும் சரிங்க. மண்டை ஓட்டை பொடியே செய்து அப்படின்னு சொன்னால் இவனுக்கு என்னங்கிறானுங்க, மண்டை அதாவது மனுஷனோட மண்டையோடு இப்போ கிடைக்க மாட்டேங்குதாம்மா, அதனால் ஆட்டு மண்டையோட்டை வந்து நுணுக்கலான்னு ஒரு பைத்தியம் பேசுது, யூடியூப்பில் பேசுது. நான் பைத்தியம் தான், அப்புறம் பைத்தியம் பேசுது கேட்டுக்க வேண்டியதுதான். மண்டையோட்டை வந்து நுணுக்கி வந்து இந்த மருந்து செய்யலாமா. இதில் வந்து எலும்பும் மயிரும் கூட்டிங்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. எலும்பை கூட்டி ஒரு மயிரை வந்து நம்ம முடியை வந்து பொடி பண்ணி மருந்து செஞ்சுருக்கலாம், யாராவது கொடுத்துருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம். இதெல்லாம் வந்துங்க எவ்வளோ பெரிய பாவச் செயல், சட்டவிரோத செயல். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புங்கிறது வந்து இந்த பாதரசம் பண்ணி விற்றுட்டுருக்கானு வருங்க. ஊரெல்லாம் பாதரசத்தை மருந்துக்குள்ளே கலந்து கொடுத்து எல்லாத்தையும் குட்டிச்செவல் பண்ணி எல்லோரும் உடம்பையும் எடுத்து அதில் வந்து சோறு தின்ட்டுருக்கானு வருங்க. அந்த திருட்டு நாய்களெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோம், இல்லைன்னா சொல்லக்கூடாது. இதெல்லாம் பஞ்சபோத சரக்குகள். இதை வாழ்க்கை பூரா தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. கடை சரக்கு எது, பஞ்சபோத சரக்கு எதுன்னு இவ்வளவு தெளிவாக எவனுக்கும் கிடைக்காது, சொல்ல மாட்டாங்க. இது உணர முடியாது. இதையும் பார்த்துக்குங்க, இதையும் புரிஞ்சுக்குங்க. அந்த பாட்டு திருப்பி கேளுன்னு புரிஞ்சுக்குவீங்க. தேய்வான வகுப்பதனை நன்றாய் சொன்னேன். தேய்வு பற்றி சொல்லிட்டேன். தெளிவான மன உறுதியாலே மைந்தா, மன உறுதியாலே வாயுவான சரக்கு வகை சொல்ல கேளு அப்படிங்கிறார். வாயுவான சரக்கு வகை சொல்ல கேளு அப்படின்னா வாயுவை பற்றி, வாயுவோட டிவிஷன்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாயுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விசுத்தி. அனாவரம் முடிச்சுட்டா செம்பு விசுத்திக்கு வரும். விசுத்தியில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சொல்லுவார் பாருங்க. விசுத்தியுடைய சரக்கு வகை, சரக்கு வகைன்னே சொல்லிட்டார். நல்லா பாருங்கள், வாயுவான சரக்கு வகை. இப்போ நம்ம சொன்னது வந்துருச்சுங்களா. சரக்குனாவே பார்த்திங்கன்னா நான் டிவிஷனில் சொன்ன பாருங்கள், ஹார்மோன்ஸ் தான். அங்கே என்னென்ன சரக்கு இருக்குது, இந்த விசுத்தியிலே என்னென்ன சரக்கு, பஞ்சபோத சரக்குகள் என்னென்ன ஹார்மோன்ஸ், சப் ஹார்மோன்ஸ் இதுக்கு பேர். மெயின் ஹார்மோன்ஸ்லேருந்து சப் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ வகாரம்ங்கிறது ஹார்மோன்ஸ்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து சப்டிவிஷன் இந்த மாதிரி 13 வகையான சுரப்புகள் இருக்குது, 13 வகையான ஹார்மோன்ஸ் இருக்குது. கோடி ரசம் கோடி வேதை காட்டுப்பாங்க. தலையில் வந்து கோடி ரசம் இருக்குது, கோடிக்கணக்கான கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அதனால் பாருங்கள், இப்போ வந்து இது வந்து சொல்கிறாரு, சரக்கு வகையினே சொல்லிட்டாரு. வலுவான இரும்பது தான் வாயுவே ஆகும். பாருங்கள், இரும்புங்கிறது பார்த்திங்கன்னா இரும்புங்கிறது இப்போ வந்துருக்கு. அதாவது தங்கம் வந்து பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டானம், வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா மணிபூரகம், செம்பு வந்து அநாகதம், இரும்பு வந்து பார்த்திங்கன்னா விசுத்தி, இந்த வாயுஸ்தானம். இரும்பது தான் வாயுவே ஆகும். வாயுவான துரிசது வெண்காரம் சாரம் அப்படிங்கிறார். வாயுவான துரிசது வெண்காரம் சாரம். துரிசுங்கிறது அதுதான், வெண்காரங்கிறது அதுதான். வெண்காரஞ்சாரம் அது ரெண்டும் சேர்ந்தது. வெண்காரஞ்சாரங்கிறது அதுதான். கண்டாதி லிங்கமுடன் பஞ்சபட்சிங்கிறது. கண்டாதி லிங்கமுடன் பஞ்சபட்சி. பஞ்சபட்சியும் கூட பார்த்திங்கன்னா இந்த விசுத்தியத்தை சொல்கிறாரு. ஓய்வான ரத்தமுகில் பாசானந்தான். ரத்தமுகில்ங்கிறது மதுதான். பாசானந்தான் மதுதான். பாசானம்னாலும் மதுதான். பாசானம்ங்கிறது ஏற்கனவே சொன்ன இடந்தது. பாசானம் மதுதான். ஒடுங்கி நின்ற கல்மதமும் கண்ணாராமே அப்படிங்கிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா கண்மதம்ங்கிறது தான். கண்ணார் அப்படிங்கிறது மதுதான். தார் என்ற ரோமமுடன் அன்னவேதி. தார் என்ற ரோமம் இப்போ வருதுங்களா, ரோமங்கிறது இங்கே வருது பாருங்க. போன பாட்டில் வந்து மயிரும் கூட்டின்னு வரும் போன பாட்டில். அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறார், ரோமமுடன் அன்னவேதிங்கிறார். ரோமங்கிறது இந்த இடம் தான். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதில் வந்து அதுக்கு ஒரு சீக்ரெட். ஏன் ரோமம்னு சொல்கிறாங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்களே யோசனை பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். நான் இது நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துக்கிறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசனை பண்ணுங்கள், ஏன் வந்து அந்த இடத்துல வந்து ரோமம்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா வந்துடு. இப்போ பாருங்கள், ரோமமுடன் அன்னவேதிங்கிறது மாதிரி தான். சகல சாஸ்திர பேதிங்கிறது தான். சாஸ்திர பேதின்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சங்கையாக கோனென்ற குருவர்களால் சொன்ன மார்க்கம் குறிப்பாக 13 சரக்கு தானும். எல்லா இடத்துலையும் 13 சரக்கு சொல்கிறாங்க. எல்லா சக்கர்லையும் 13 ஹார்மோன்ஸை சொல்கிறாங்க. 13 சப்டிவிஷன் சப் ஹார்மோன் சொல்கிறாங்க. பாருங்கள், வரிசையாக குருவர்களால் சொன்ன மார்க்கம் குறிப்பான 13 சரக்கு தானும். ஊன் என்ற வாயுவினோட கூரையாச்சு. இது எல்லாம் வந்து வாயுவினோட கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தமனே அவ்வாயுவை கண்டபோதே நாளென்ற ஆணவங்கள் அற்றுப்போச்சு.
நான் என்ற ஆணவங்கள் அற்றுப்போச்சு, நலமான குருபதமும் மேலே ஆச்சு அப்படிங்கிறார். நான் என்ற ஆணவங்கள் அற்றுப்போச்சு, நலமான குருபதமும் மேவலாச்சுங்கிறார். அதாவது இந்த இடத்துல வந்து இதை பார்த்துட்டாலே போதும். அப்புறம் தான்கிற ஆணவம் குறைஞ்சிடும், தான்கிற ஈகோ சுத்தமாக போயிடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே உங்களுக்கு விசித்திக்கிட்ட வந்துட்டிங்கனாலே இப்போ தான்கிற ஆணவம் போயிடும். அப்போது அந்த குருபதமும் மேவலாச்சு. குருபதம்ங்கிறது பார்த்திங்கன்னா பிபினியிலேருந்து ஒரு இன்ச்சு மேலே பார்த்திங்கன்னா அதுதான் குருபதம். குருபதங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது. பீனியிலேருந்து 1 இன்ச்சு மேலே தான் பார்த்திங்கன்னா குருபதம். அதனால் பீனியில் வந்து குருன்னு சொல்லிட்டு இருக்கிறது நிறைய தெரியாமல் சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. பீனியிலிருந்து 1 பதம் மேலே தான் குருபதம். 1 இன்ச்சு மேலே தான் பார்த்திங்கன்னா குருபதம்ங்கிற இடம். அதுக்கு மேலே விளக்கம் கிடையாது. அதுக்கு மேலே நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. அந்த ஏரியாவை வந்து அதுதான் சொல்கிறாரு. குருபதத்தையும் நாம் உணர முடியும்னு சொல்கிறாரு. ஆகாச வகுப்பு. ஆச்சப்பா வாயுவினோட வகுப்பு சொன்னேன், வாயுவினோட வகுப்பு சொன்னேன். அடங்கி நின்ற ஆகாச வகுப்பை கேளு, அடங்கி நின்ற ஆகாச வகுப்பை கேளு. அடுத்தது வந்து ஆகாசத்துடைய டிவிஷன் சொல்கிறேன், அந்த ஹார்மோன்ஸை சொல்கிறேன், அங்கே இருக்கிற சரக்கை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேச்சப்பா ஒன்றுமில்லை நாகந்தானும், பேரண்ட மாணவர் ஆகாசம்தான். நாகம்ங்கிறதே ஆகாசம்தான். நாகம்போடு நாகம் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆகாசம்தான். நீச்சப்பா சூதமுடன் வளலை பூரம், சூதம்ங்கிறது மாதிரி தான், வளலைங்கிறது அதுதான், பூரம்ங்கிறது மாதிரி தான். நிலையான துத்தமுடி அயக்காந்தம் தான், அயக்காந்தம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. துத்தமும் அதுதான், துத்த நாகம் துத்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆகாயங்கிற யகாரம் தான் பார்த்திங்கன்னா எல்லா அங்கத உற்பத்தி ஆகுது. காச்சப்பா சீதபாசானம் விந்து. அடுத்து வருங்க, காச்சப்பா சீதபாசானம் விந்து, அதுவும் அதுதான். சீதபாசானம்ங்கிறது மதுதான், விந்துங்கிறது மதுதான். கல்யாண சுக்கான் கல்லு மாமே. ஓகே, அடுத்தது பாருங்க, கல்லான சுக்கான் கல்லு மாமே அப்படிங்கிறது. சுக்கான் கல்லுங்கிறது மதுதான். நிறைய இடத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க, வைத்தியர்களும் படிச்சிருப்பாங்க. சுக்கான் கல் போடு, பொடி பண்ணு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிபாஷை தான், இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த விளக்கம் தெரியாமல் அதெல்லாம் படித்து ஒரு யூஸும் இல்லை. பார்த்துக்குங்க, சுக்கான் கல்லும் ஆமை அப்படிங்கிற. சுக்கான் கல்லுங்கிறது அதுதான். ஆமாப்பா ஆகாசம் தன்னை பார்க்க அடங்கி நின்ற சரக்கதவும் 10 ஓகே, அடங்கி நின்ற சரக்கதவும் 10 ஆகாசம் தன்னை பார்க்க அங்கே நின்ற சத்து வந்து 10 சத்துங்கிறது. வரைக்கும் 13 சொன்னார், இங்கே 10 நாமப்பா கண்டபடி சொன்னாங்க கேளு இருக்கு. நான் எப்படி பார்த்தனோ நான் பார்த்ததை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கிடைச்சது நான் சொல்கிறேன்னப்பா, கண்டபடி சொல்கிறேன். நடுவான பஞ்சகர்த்தால் பஞ்சமூலம் தாமப்பா முன்னிலையாய் பஞ்சபூதம். நடுவான பஞ்சகர்த்தால் பஞ்சமூலம் தாமப்பா முன்னிலையாய் பஞ்சபூதம். சரக்கறிந்தோன் அவன் வாதி சாஸ்திர யோகி. இந்த சரக்கை பற்றி தெரிஞ்சவன் தான் சாஸ்திர யோகி, அவன்தான் வாதி. வாதத்தை வந்து முடிக்கக்கூடிய விஷயம் உள்ளவன் அவன்தான் வாதி. ரசவாதி எல்லாம் சொல்கிறீங்களா, அது உள்ளுக்குள்ளே பண்ணுறது தான். சில வைத்தியங்கள் பார்த்திங்கன்னா வெளியும் பண்ணலாம் உள்ளேயும் பண்ணலாம். அதாவது தான் வந்து ஞானியாமா. நான் எந்த இடத்துலையும் வந்து வெளியே பண்ணுறது சொல்லவே மாட்டேன். வெளியேங்கிறது எங்கேயுமே இல்லை. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் ரசவாதங்கிறது உள்ளுக்குள்ளே மட்டும்தான், வெளியே எவனும் பண்ண முடியாது. நீ வேணால் சோத்தில் வந்து உப்பை போட்டு பண்ணு, தண்ணியில் வந்து ஷாம்பு போடு, இதுதான் ரசவாதம். ரின் சோப்பு போட்டு சோப்பில் நுர பண்ணிங்கன்னா அதுதான் ரசவாதம், வெளியே பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளிங்கிறது நம்ம எப்போவுமே முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ பார்த்து உணர்ந்து வந்திருக்கிறோம். இதில் வந்து திருட்டு பாட்டு பண்ணுறோம். என்ன பண்ணான்னா, நான் புதுசாக சொல்லணும்ல, நம்மளோட புதுசாக சொல்லணும்ல. உள்ளே இருக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி ஆகிடுது, வெளியே இருக்குதுன்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி ஆகிடுது. இது உள்ளே இருக்குது வெளியே இருக்குதுங்களா. சரி, நீ எதோ ஒன்று பண்ணு, உள்ளே இருக்கிறது பண்ணு, இல்லை வெளியே இருக்கிறது பண்ணு. ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது தானே. வெளியே தங்க பண்ணு, அதான் ஈஸி. உள்ளே பண்ணுறது கஷ்டம், வெளியே இருக்கிறது பண்ணு பார்ப்போம். இதெல்லாம் வந்துங்க, இது எல்லாம் இப்படி வந்து அறகுறையும் நிறைய இருக்குது. இங்கே தெளிவாகவே சொல்லிட்டார். அவன்தான் வாதி சாஸ்திர யோகி, வாமப்பால் மதியமிர்தம் கண்ட யோகி. பாருங்கள், வாமப்பால் மதியமிர்தம் கண்ட யோகி. இதெல்லாம் உணர்ந்தவன் தான் மதியமிர்தம் வந்து உணர்ந்தவன், அதை உண்ட யோகி அப்படின்னு சொல்கிறாரு. மார்க்கமுள்ள சிவயோகி மனிதனாமே. பாருங்க, மார்க்கமுள்ள சிவயோகி மனிதனாமே, அவன் தான் சிவயோகி மனிதன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்க, அவரு சொல்கிறார் ராமதேவன், மனிதன் என்ற தேவனடா தேவாதி தேவன். மனிதன் என்ற பாருங்கள், சிவயோகி மனிதனாமே, மனிதன் என்ற தேவனடா தேவாதி தேவன். எப்படி அவங்க புகழ்ந்து சொல்கிறாரு பாருங்க. இந்த நிலை அடைஞ்சவங்க இதை புரிஞ்சு இப்படி நடந்தவன் பார்த்தீங்கன்னா தேவாதி தேவனவன். வரிசைகடா வாதியந்த வளமை கண்டு, வரிசைகடா வாதியந்த வளமை கண்டு. இந்த வரிசைப்படி கீழிருந்து மேலே வரைக்கும் அதோட விஷயத்தில் வளமை கண்டு அனுசரித்து காயாதி கர்ப்பம் கொண்டு, அனுசரித்து காயாதி கர்ப்பம் கொண்டு. இதையெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது கூட அனுசரித்து சென்று காயாதி கர்ப்பம் கொண்டு அடங்காத சமாதியிலே அனுசரித்து தனுசரியாக சித்தியெல்லாம் பெற்றுக்கொண்டு.
பாருங்க, தனுசரியாக சித்தியெல்லாம் பெற்றுக்கொண்டு எல்லா சித்தியும் பெற்றுக்கிட்டு சகலகலை மூலம் அதில் வாசி ஏறி சகலகலை மூலம் அதில் வாசி ஏறி முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே 100% ஆக்சிஜனேட்டட் அப்படின்னு அர்த்தம். அத்தனை பிரெயின் செல்ஸும் பார்த்தீங்கன்னா 100% ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சகலகலை மூலமதில் வாசி ஏறி மணிபொழியும் மணிபூரம் தண்ணில் நின்று மலைகள் வளர்ந்து தண்ணீர் தவசு மகிழ்ந்து பாறை அப்படிங்கிற மணிபொழியும் மணிபூரம் தண்ணில் நின்று மணிபொழியும் மணிபூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிபூரத்தை சொல்ல அது வந்து பீனியல் சொல்கிறார். மணிபூரம் மணிபொழியும்னா இந்த ரசமணி உற்பத்தியாகி மணி பொழியும், சவுண்டு கிடையாது பார்த்தீங்கன்னா மணினா ரசமணி, அந்த ரசமணி உருவாகி மணி பொழியும், அந்த இடத்துலேருந்து மலை மாதிரி பொழியக்கூடியது ரசமணி. மணிபூரம் தண்ணில் நின்று, இந்த மணிபூரங்கிறது பார்த்திங்கன்னா பீனியல் ஏரியா, இங்கே நின்று மலைகள் வளம் தண்ணில் தவசு மகிழ்ந்து பாறை அப்படிங்கிறது. மலை வளம் அப்படின்னா நிறையா உங்களுக்கு வந்து சதுரகிரி, மகேந்திரகிரி, இமயகிரி இப்படி நிறையா பேர் சொல்லுவாங்க. வெள்ளியங்கிரி, எல்லா விதமான நாககிரி எல்லா விதமான வார்த்தையிலும் யூஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் சொல்கிறது. மலைகள் வளம் தண்ணில் தவசு மகிழ்ந்து பாருங்க. அந்த மலைங்கிற இந்த தலை நம்மளுடைய சகசிராரம் இந்த பிரெயினில் நின்று இதில் எல்லா மலையும் இருக்குது. அங்கே நின்று தவசு மகிழ்ந்து பாரு அப்படிங்க. அங்கேருந்து தவசு பண்ணு, அங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி மகிழ்ந்து பாருங்கிறது கூட பார்த்தீங்கன்னா பரிபாஷை தான். அந்த இடத்துல மைண்ட் செட் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டீங்க, இத்தனை விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து என்ன அனுசரித்துன்னு என்ன சொல்கிறாரு, இதை வந்து அனுசரித்துனா இது கூட ஃபைட் பண்ணக்கூடாது. இது வந்து கிடையாது, இதெல்லாம் எங்களுக்கு குருநாதர் வந்து எங்கள் குருநாதர் வந்து இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு, எங்கள் குருநாதர் இதெல்லாம் இப்படி சொல்லலை, அவர் வந்து இந்த சாக்கை தான் சொன்னார், கடலில் போய் தண்ணி எடுத்து உப்பை காய்ச்ச சொன்னார், மண்ணில் போய் எடுத்து வந்து முப்பு காய்ச்ச சொன்னார். இந்த மாதிரி அனுசரிக்காமல் போகிறதுன்னு அர்த்தம். நாங்கள் வந்து ராமதேவர் சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு மண்டியை போட்டு கேட்கணும், புரிஞ்சுங்களா? என்ற குருநாதர் சொன்னோன்னா உன்ற குருநாதர் என்ன 300-400 வயசு இருந்துட்டானேன்னு நான் கேட்பேன், புரிஞ்சுங்களா? இருந்தால் சொல்லு, நானும் வேணால் வந்து கால் விடுவேன். உன்ற குருநாதர் வந்து ஒரு 400 வயசு இருந்துட்டா 300 வயசு இருந்துட்டான்னா நாம என்ன உலகமே வந்து கால் விடுவேன். அவன் தான் அப்புறம் வச்சுட்டேன், அவங்க காலையே விழுந்து கும்பிட்டு போயிடுவான். இல்லையா மேலவர்கள் சொல்லிக்கிறாங்களா எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு கேட்க வேண்டியதான். கேட்காம போனால் நாசமாக போயிட்டு போவாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ இந்த மாதிரி கோடிக்கணக்கான உயிர்கள் நாசமாக போய் பிறந்துகிட்டே இருக்கும், அதை பற்றி அவங்க கவலையே கிடையாது, அவங்க கவலை வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் வந்து இதுதான் வந்து நாங்கள் அனுசரித்துங்கிறது. அப்போ ஒத்துட்டு அனுசரித்து அவங்க மரியாதையிலாம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அப்போ பாருங்கள், இந்த மலை வளர்த்த தனியில் தவசு மகிழ்ந்து பாருங்கள். மகிழ்ந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் செட் ஆட்டிடியூடு வேணும், புரிஞ்சுங்களா? திருடனுங்கிறது வராது. திருடன் கேப் மாதிரி மொல்லை மாதிரி திருட்டு புத்தி இருக்கிறவன் அவனால் மகிழ்ந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அவன் உள்ளுக்குள்ளே ஆள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது, நம்ம திருட, நம்ம கேப் மாதிரி, நம்ம அடுத்தவனுக்கு திருடி விற்கிறோம், அடுத்தவனுக்கு திருடி திங்கிறோம், ஏமாற்றிட்டு இருக்கிறோம், ரசமணி செஞ்சு விற்றுட்டுருக்குறோம், பொடி செஞ்சு விற்றுட்டுருக்குறோம், இதெல்லாம் குப்பையை வந்து கறி பொடியும் செஞ்சு விற்றுட்டுருக்குறோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆள் மனசு பேசிக்கிட்டே இருக்கு, உள்ளுக்குள்ளே அது முடிச்சுக்கிட்டே இருக்குது, பேச கூட வேண்டியதில்லை. அது வந்து அந்த எண்ணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்குது. இப்போ மகிழ்ந்து எப்படி நிற்பான்? எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் மனசார வந்து மேலோர்கிட்ட நீ வந்து சரணாகதி இருந்தால் மட்டும்தான் மகிழ்ந்து நிற்க முடியும். ஒரு 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 திருடன் இருக்கான்னு வைங்க, திருடிக்கிட்டு போய் டெய்லியும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு சார் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அதை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் மனசுக்குள்ளே எப்படி இருக்கும்? அப்படி நிறையா தடவை செஞ்சுருக்கான். கொலை கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொலைகாரன் போய் டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் அக்கறையாக போய் கேட்பான், சார் சீக்கிரம் பிடிங்க சார், அவனை கண்டுபிடிங்க சார், எப்படியாவது பண்ணி கொடுங்க சார்ன்ட்டு. அப்போ அதை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸ் அதை ஈஸியாக சென்ஸ் பண்ணிடுவாங்க. இவன் மட்டும் எதுக்காக டெய்லி வந்து இவனே போய் சொல்லி கொடுக்காரு. அதே தான் இந்த நிலைமை. இந்த திருடனுக்கு போய் என்ன பண்ணுவானுங்கன்னா, இங்கே போய் நம்ம நிற்கிறன்னு போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வரவே வராது. அவங்க சொல்கிறக்கு அவன் மகிழ்ந்து பாருங்கிறது வரவே வராது. அப்போ அது ஒன்று வழினாவே எதுவும் பலிக்காது, எதுவுமே பலிக்காது, ஒன்று வழி தான். அதனால் வந்து இதெல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு ஒரு எழுத்துக்கள் அவங்க எதோ எழுதிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த திருமணம் மாதிரி நினச்சிக்காதீங்க. பிதற்றல் வாயில் வரதெல்லாம் பிதற்றி வச்சுட்டு சும்மா அந்த பக்கத்தை நம்பி புரியாத எழுத்தை போட்டு எழுதி வச்சுட்டா உடனே இப்போ பெரிய ஞானி, சுத்த ஞானி, அழுக்கு பிடிச்ச ஞானி, குளிச்ச ஞானி, இந்த கதையெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ நான் சொன்ன விஷயம் ஒரு பஞ்சபோத சாப்பிட்டு உங்கள் திருமறையில் இருக்குதான்னு நான் கேட்குறேன். இருக்குதா? ஒன்றுமே இருக்குது. நீ 6000 பாட்டு என்னம்னா 60,000 பாட்டு எழுதுனாலும் தெரிஞ்சால் தான் எழுத முடியும். உனக்கே ஒன்றும் தெரியல, எப்படி எழுதுவ? சும்மா வந்து எல்லாத்து பாட்டையும் காப்பி அடித்து வச்சுட்டு சும்மா அந்த நாயன்மார்கள் பாட்டில் இருக்கிற எழுத்துக்களெல்லாம் போட்டு அதில் மாதிரியே வாயில் நுழையாத பாட்டெல்லாம் போட்டு எழுதுறது, இதையே ஒரு லட்சியமாக வச்சுட்டு வாழ்ந்துட்டு நீ அடைய வேண்டியது எரியாமல் சும்மா போய் சேர்த்து போயிட்டீங்கன்னா அது ஏமாளியே தான் கொஞ்சம் கேட்டுருக்கோம். இந்த 4 லைனும் கூட வராது திருமறைகளாம். அதனால் கேட்குறவங்களுக்கு தெரியும், படிச்சிங்கன்னா புரியுது, எவ்வளோதான். இதை விட எளிமையான அகத்தியர் பாட்டில் சும்மா
அவ்வளோ வறுமையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். அடுத்தது நம்ம வந்து இதில் இன்னும் 2-3 சாப்டர் வெவ்வேறு விதமான சாப்டர் இருக்குது. ராமதேவர் இருக்குது, முருகப்பெருமான் யோக ஞானத்தில் எடுத்து வச்சுருக்கிறோம். சூப்பரான பாட்டில் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் எந்தெந்த கர்ப்பத்தை வந்து உண்டு, எல்லா சித்தர்களும் தனித்தனியாக எப்படி அவங்க வந்து அந்த நிலையை அடைஞ்சாங்க, மேல்நிலை அடைஞ்சாங்கிறதுல ராமதேவர் செம்மையாக எழுதியிருக்காரு. இது புது புக்கு தான், பார்த்திங்கன்னா சூப்பர் புக்கு. நமக்கு வந்து வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் படிக்கிறேன். மற்றதெல்லாம் படிச்சுட்டு இது திரும்ப திரும்ப கேளுங்க. பஞ்சபூத சாருக்கு பூரா தெளிவாயிரு. மற்ற அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.